தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த காலை வேளையில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானம் செய்ய வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்களாக பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பின் ஊடாக இதுவரைக்கும் நாம் 14 பாகங்களை தியானம் செய்து முடித்திருக்கிறோம். இன்று பாகம் 15க்குள் நுழைந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகம புஸ்தகம் முழுவதையும் 50 அதிகாரத்தையும் நாம் தியானம் செய்து முடித்திருக்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்தில் முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள், அந்த குடும்பத்திலிருந்து தியானம் செய்ய ஆரம்பித்தோம். யாரையெல்லாம் தேவன் பெயர் சொல்லி அழைத்தார். கடைசியாக அந்த ஆதியாகம புஸ்தகத்தில் இப்படியாக முடிகிறது. யோசேப்பு, யாக்கோபு குடும்பம் எகிப்து தேசத்திற்கு போவதற்கு முன்பாக யோசேப்பு அவர்கள் எகிப்து தேசத்தில் போய் சேர்ந்தார்கள். அவர் நிமித்தம் அவரை கொண்டு இறைவன் எவ்வளோ மகா பெரிய காரியங்களை எல்லாம் செய்தார் என்பது வரைக்கும் நாம் தியானம் செய்து முடித்தோம் ஆதியாகம புஸ்தகத்தில். பிறகு யாத்ராகம புஸ்தகத்திற்குள்ளே நாம் நுழைந்து அங்கே தேவன் எப்படி நம்முடைய முற்பிதாவாகிய மோசஸ் அவர்களை தெரிந்து கொண்டு பெயரை சொல்லி அழைத்து அவரை கொண்டு பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் எகிப்து தேசத்தில் தேவன் செய்து காண்பித்தார் என்பதையும் நாம் தியானம் செய்து முடித்தோம். இன்று இந்த பாகம் 15 யோசுவா அவர்களை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். அதற்கு முன்பாக நான் இந்த செய்திக்கு ஒத்த 10 துணை தலைப்புகளை நான் வாசித்து விட்டு யோசுவா அவர்களை குறித்து நாம் தியானம் செய்ய ஆரம்பிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த தலைப்புக்கு 10 துணை தலைப்புகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன். அது ஒரு விசை நான் வேகமாக வாசித்து விடுகிறேன். நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார்? எதற்காக அழைத்தார்? எந்த சூழ்நிலையில் அழைத்தார்? அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா? அவர்களிடத்தில் என்ன பேசினார்? மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார்? நம்முடைய பெயர் மட்டும்தான் தெரியுமா, அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் அவருக்கு தெரியுமா? வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இதுதான் அந்த 10 துணை தலைப்புகள். இந்த 10 துணை தலைப்புகளும் நிச்சயமாக இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவனுக்குள்ளே வந்து அமைந்திருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வருகிறோம். பெரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலும் நாம் நுழைய போகிறோம். அதற்கு இன்னும் எத்தனை மாதங்கள் ஆகும் என்று எனக்கு தெரியாது. அது ஆவியானவருடைய கருத்தில் இருக்கிறது. பெரியமானவர்களே, சரி, இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த தலைப்புக்கு நான் எடுத்துக்கொண்ட வேத குறிப்புகள் 2. அதில் முதலாவது ஆதியாகம புஸ்தகத்தில் இப்படியாக வருகிறது. 32வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று அந்த இடத்துல யாக்கோபு இடத்துல பேசுகிறார். அவருடைய பெயர், பழைய பெயர் என்ன அதை சொல்லுகிறார். அதற்கு பிறகு இவர் வைக்கிறார் அல்லவா புதிய பெயர், இனி உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். அந்த புதிய பெயரை வைத்தும் அவரோடு கூட பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? சாட்சி கொடுக்கிறார். இறைவன் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லி இறைவன் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை இஸ்ரவேல் அவர்களிடத்தில் கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இப்படியாக வருகிறது. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று இந்த இடத்துல வருகிறது. எவ்வளவு ஒரு அருமையாக நம்மை படைத்த தேவன் தகப்பன் என்ற ஸ்தானத்தில் இருந்து, தாய் என்ற ஸ்தானத்தில் இருந்து உரிமை பாராட்டுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உரிமை மீறல்கள் நிறைய நடைபெறுகிறது. அந்த உரிமை போராட்டத்திற்காக உரிமை குரல் கொடுக்கிறவர்கள் நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அதுவெல்லாம் எந்த அளவிற்கு சாத்தியமாகும் என்பது எனக்கு தெரியாது. உங்களையும் என்னையும் படைத்த தேவன் உங்களையும் குறித்து, என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் மிகவும் பெரியதாக இருக்கிறது என்பதை இந்த வேத புத்தகத்தின் மூலமாக நாம் படித்து 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 தெரிந்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு உரிமை பாராட்டி
ஒவ்வொரு தலைமுறையிலும் முதல் மனுஷனாகிய ஆதாம் இடத்துல பேச துவங்கினவர், போதிக்க துவங்கினவர், ஆலோசனைகளை கொடுக்க விரும்பினவர், அவர்களை குறித்து என்ன மாதிரி திட்டங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின தேவன் இதுவரைக்கும் கடந்த பாகம் வரைக்கும் நான் மோசேஸ் அவர்களிடத்துல எப்படி இறைவன் பேசினார். பெயரை சொல்லி அழைக்கிறார், மோசே மோசே இங்கே வா, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, உன் பாதத்தில் இருக்கிற அந்த செருப்பை கழற்றி அந்த பக்கத்தில் வைத்து விட்டு பாதணியை கழற்றி அந்த பக்கத்தில் வைத்து விட்டு இடத்துல நெருங்கி வா என்று சொல்கிறார். ஒரு பச்சை முள் செடியில இறைவன் ஜுவாலிக்கிற அக்னியாக தோன்றினார். பிரியமானவர்களை, ஒருவரையும் அவர் விட்டு வைக்க போவதில்லை. ஆகவேதான் இந்த தலைப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். என்னையும் உங்களையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நீங்க சந்தேகப்படவே தேவையில்லைங்க. யார் வேணாலும் மறந்துட்டு போகட்டுங்க. இந்த பூமியில ரத்த சம்பந்தம் மறக்கட்டும், நண்பர்கள் மறக்கட்டும், நிறைய நம்மளோட கூட நெருங்கி பழகி மனதுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டவர்கள் கூட சில நேரங்களில சில சூழ்நிலை நிமித்தம் நம்மை விட்டு பிரிந்து போய் விடுகிறார்கள். ஆனால் இவர் நம்மை விட்டு பிரியாத தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு அருமையான தேவனை நீங்களும் நானும் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மிகவும் சந்தோஷமாக சொல்லவும் நான் ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, சரி, இந்த நாளிலே நாம் யோசுவா அவர்களை குறித்து தியானம் செய்வதற்கு முன்பாக கொஞ்சம் நம்ம மோசஸ் அவர்களையும் நினைத்து பார்த்துவிட்டு யோசுவாவிடத்தில் வரலாம் என்று நான் இருக்கிறேன். மோசே என்பவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக தேவனுக்கு முன்பாக தோன்றினார் என்று நாம் பார்க்க போகிறோம். 33வது அதிகாரம் யாத்திராகம புஸ்தகம் 33:11 வசனம் இப்படியாக வருகிறது. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு கூட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த யோசுவாவை குறித்து தான் நாம் இப்பொழுது தியானம் செய்ய போகிறோம். ஆனால் தேவனே சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு கூட முகமுகமாய் பேசினார். முகமுகமாய் பேசக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை மோசஸ் அவர்கள் அந்த நாளிலே பெற்றுக்கொண்டது போல பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கூட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பு மற்றும் விருப்பமாய் இருக்கிறது. மோசையுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? 33வது அதிகாரம் 18வது வசனத்தில் எப்படியாக வருகிறது பிரியமானவர்கள். அதையும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, என் முகத்தை நீ காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு கூட இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன். அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்பட மாட்டாது. ஒரே ஏக்கம், எப்பொழுதுமே இறைவன் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறாரே, அவருடைய முகத்தை நான் ஒரு விசையாடு கூட பார்க்க முடியாதா? ஒரு இடத்துல கேட்கிறார், உம்முடைய நாமம் என்ன சொல்லும், அந்த நாமத்தை நான் என்னுடைய சகோதரர்களிடத்தில் போய் நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், எப்படிப்பட்ட ஒரு ஒரு பாசம் இறைவன் மேல மோசஸ் அவர்கள் வைத்திருந்தார் பிரியமானவர்களே. 40 ஆண்டுகள் அரண்மனையின் வாழ்க்கை, அடுத்த 40 ஆண்டுகள் மெய்ப்பனின் வாழ்க்கை, அடுத்த 40 ஆண்டுகள், கடைசி 40 ஆண்டுகள் தேவனுடைய ஊழியத்தினுடைய வாழ்க்கை பிரியமானவர்களே. அந்த 40வது கடைசி 40 வயது 40 ஆண்டுகள் தேவனோடு கூட இருந்து அவர் செய்த காரியங்கள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், இப்படிப்பட்ட ஒரு பாசம் நமக்கும் இருக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை பிரியமானவர்களே. இந்த மோசஸ் அவர்கள் கடைசியாக, அதுக்கு எப்படி சொல்லுவாங்க, கடைசியில், அதாவது கண்களை மூடுவதற்கு முன்பாக சில வார்த்தைகளை பெரியவர்கள் அந்த நாளையே சொல்லுவார்கள். அதை கூட இருக்கிற மகன்கள், மகள்கள், பேரப்பிள்ளைகள் எல்லாம், சொந்த பந்தங்கள்லாம் அதை கேட்க வேண்டும் என்ற ஆசையாக குழுமி நிற்பார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை மோசஸ் அவர்களும் கண்களை மூடுவதற்கு முன்பாக அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை பார்த்துவிட்டு படித்துவிட்டு யோசுவாவிடத்தில் நேரடியாக நம்ம வரலாம் பிரியமானவர்களை. உபாகம புத்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படியாக மோசஸ் அவர்கள் பேசுகிறார்கள், சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான்,
கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நம்மை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஒரு வார்த்தைகளை அவர் கொடுக்கிறார் பாருங்க. கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறாராம். ஆகவே நீங்களும் நானும் பாக்கியவான, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள், மனுஷன் மனுஷி, ஆண் பெண் எல்லோரும் நாம் பாக்கியவான்கள் என்பதில் இருந்து பெசறு கூட விளங்கக்கூடாது. பெரியமானவர்களே, நீங்களும் நானும் பாக்கியவான் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? யார் உனக்கு ஒப்பானவர்? யார் உனக்கு நிகரானவர்? நீ மிகவும் மேன்மை உள்ள ஒரு மனுஷன், மனுஷி. யாரையும் நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, கம்பேர் பண்ணவே கூடாதுங்க. யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எவ்வளோ பெரிய மேதாவிகளாக இருந்தாலும், மெத்த படித்தவர்களாக இருந்தாலும், பெரிய பெரிய கொட்டீஸ்வரர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அதிகாரிகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், நீங்களும் நானும் அவர்களை ஒப்பிட்டு வாழக்கூடாது, பார்க்கக்கூடாது என்பதை மோசஸ் அவர்கள் அழகாக சொல்லுகிறார். பெரியமானவர்களே, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருத்திய பட்டயமும் அவரே. இன்னைக்கு சகாயம் என்று சொல்லும் பொழுது நிறைய நம்ம பார்க்கிறோம். வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ரெக்வஸ்ட், எவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது, எவ்வளோ எதிர்பார்த்து ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருவரையும் வந்துட்டு கேட்டு எதையாவது கிடைக்காதா, பெற்றுக்கொள்ள மாட்டோமா என்று தவிக்கிறார்கள். இந்த காலை வேளையில் இந்த ஜீவனுள்ள தேவனை அவர்கள் இறுக பிடித்து கொண்டு, இந்த ஜீவனுள்ள தேவன் கொடுத்த வார்த்தைகளை எப்படி மோசஸ் அந்த நாளில் இறுக பற்றி கொண்டாரோ, ஆபிரகாம் அவருடைய சந்ததியார்கள் எப்படி அவரை இறுக பற்றி கொண்டார்களோ, வாக்குத்தத்தத்திலே அவர்கள் உறுதியாக நின்றார்களோ, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்பதில் எப்படி உறுதியாக இருந்தார்களோ, அப்படியே இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவர் மேல் பற்றுதலாக இருப்போம், உறுதியாக இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக வைப்பார். பெரியமானவர்களே, உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் அவர்தான், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவர்தான். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னார். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. தைரியத்தை கொடுக்குது பாருங்க. அவர்கள், நம்முடைய சத்துருக்களுடைய மேடுகளை, யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, மேட்டுமையாக எழும்பி நிற்கிறார்களோ, அப்படிப்பட்ட மேட்டுமையானவர்களுடைய மேடுகளை நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு, விசுவாசத்தை கொண்டு அவருடைய மேடுகளை மிதிப்போம் என்று சொன்னாராம். இந்த காலை வேளையில் விசுவாச அறிக்கையாகவே நாம் செய்யலாம். இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற நான் பாக்கியவான் என்று நாம் சொல்ல வேண்டும். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட நான், என் குடும்பம் மற்றவர்களுக்கு ஒப்பானவர்கள் இல்லை, நாங்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். எனக்கு குடும்பத்திற்கு சகாயம் செய்யும் கேடகம், எனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் என் தேவனாகிய அவரே என்று நாம் சொல்ல வேண்டும். என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் சத்துருக்கள் எங்களுக்கு முன்பாக இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்களுடைய மேடுகளை நாங்கள் மிதிப்போம் இறைவனுடைய நாமத்தினாலே என்று மோசஸ் அந்த நாளில் கடைசி காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லி ஆசீர்வதித்த வார்த்தைகளை இவைகள். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷனாக அவர் இருந்தார். பெரியமானவர்களே, அவரை கொண்டு தேவன் செய்த அற்புதங்கள் ஏராளம். செங்கடலை இரண்டாக பிரித்தார். வெட்டாந்தரையில் நடந்து போகிறது போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 10 விதமான வாதைகளை மோசையின் மூலமாக எகிப்து தேசத்தில் அவருக்கு மன வேதனையை வலியை கொடுத்த அந்த எகிப்து ஜனங்களுக்கு முன்பாக மோசையை கொண்டு தேவன் பெரிய அற்புதங்களை செய்தார். பெரியமானவர்களே, இப்பொழுது நாம் யோசுவா அவர்களை குறித்து நாம் வாசிக்க போகிறோம், தியானம் செய்ய போகிறோம். அதற்குண்டான வேத வசனம் யோசுவா புத்தகம் 1 அதிகாரம் 1-9 நான் வாசிக்க போகிறேன். அதற்கு முன்பாக யோசுவாவை குறித்து அவருடைய குடும்பம், அவருடைய பின்னணியை கொஞ்சம் ரத்தினம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பெரியமானவர்களே, யோசுவா என்று சொன்னால், ஜோஷுவா மீன்ஸ், ஆங்கிலத்தில் ஜோஷுவா என்று சொல்லுவார்கள், தமிழிலே யோசுவா என்று சொல்லுவார்கள். காட் இஸ் சால்வேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ட் காட் சேவ்ஸ், தமிழிலே இப்படியாக வருகிறது. கடவுளுடைய ரட்சிப்பு மற்றும் கடவுள் நம்மை காப்பாற்றுகிறார் என்று பொருள்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த ரட்சிப்பு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்த நம்முடைய முற்பிதாவாகிய மோசே அவர்கள் கடைசி கட்டத்தில், கடைசி காலத்தில் இந்த பொறுப்பை இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த அந்த மோசஸ் அவர்கள் கடைசியாக கானான் தேசத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக 120வது வயதில் இறைவன் சொன்னபடியே அந்த இடத்துல அவர் கண்களை மூடுகிறார், மறைக்கிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு மோசையை விட்டும் பிரியாமல், கர்த்தரை விட்டும் பிரியாமல்
மிகவும் விசுவாசத்தோடு கூட மோசஸ் அவர்களுக்கு கீழாக இருந்து இறைவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்த யோசுவா அவர்கள், அவரை கொண்டு இறைவன் அந்த கானான் தேசத்திற்குள்ளே அழைத்து கொண்டு போகிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இவர் எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவர் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. இவருடைய தகப்பனின் பெயர் நூன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் நன் என்று வருகிறது, NUN, நன். நூனின் குமாரனாகிய யோசுவா என்று வருகிறது. ஆனால் இவருடைய தாயின் பெயரையோ அல்லது தாயை பற்றியோ அல்லது அவருக்கு திருமணம் ஆனதாகவோ அல்லது அவருக்கு மனைவி இருந்ததாகவோ பிள்ளைகள் இருந்ததாகவோ வேதாகமத்தில் நம்மளால் அதை ஆராய முடியவில்லை. அவர் திருமணமே செய்து கொள்ளாமல் தேவனுடைய ஊழியத்தை கடைசி வரைக்கும் செய்து முடித்த ஒரு ஊழியக்காரராகவே இருந்தார் என்று நமக்கு தோன்றுகிறது. பிரியமானவர்களே, மோசஸ் அவர்கள் 120 வயது வாழ்ந்து முடித்ததைப் போல யோசுவா அவர்கள் 110 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளில் இந்த அருமையான நிஜ உலக கதாநாயகனாகிய யோசுவா அவர்களை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதற்கு ஆதாரமாக நான் கொள்ளப்பட்ட வேத புத்தகம் யோசுவாவின் புஸ்தகம், முதல் அதிகாரம், முதல் 9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, இவ்வளோ அழகாக வராரு பாருங்க. ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் பறக்கிறோம், வாழுகிறோம். தேவன் முன்குறித்தவர்களை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்று கூட வேதத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது, வாசிக்க முடிகிறது. அப்படி ஆதாமையிலே பெயர் சொல்லி அழைத்து அவர்களோடு கூட பேசின தேவன் மோசஸ் அவர்கள் வரைக்கும் பெயர் சொல்லி அழைத்தார், அவரோடு கூட பேசினார், நிறைய பல திட்டங்களை கொடுத்தார், பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த பூமியில செய்தார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மோசஸ்க்கு பிறகு அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை அவர் இன்று உங்களுக்கு முன்பாக நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு, எங்கிருந்து வந்தேன், என்னுடைய பின்னணி என்ன என்பதெல்லாம் ஏற்கனவே சில இடங்களில் சாட்சியாக சொல்லி வந்திருக்கிறேன். பெரியமானவர்களே, எனக்கும் இந்த யெகோவா என்னும் சொல்லப்படுகிற இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கும் எவ்வளவேனும் சம்மதம் இல்லாத ஒரு மனுஷன். ஆனால் எப்படி இந்த நாளில இன்று உங்களுக்கு முன்பாக உட்கார்ந்து இறைவனுடைய வார்த்தையை பேசுகிறேன் என்று சொல்வதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தைக்கு அது தோன்றாத ஒரு காரியமாகவே நான் பார்க்கிறேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானோ உள்ளத்தை பார்க்கிறவர் என்று சொல்லுகிறாரே, அதுபோல நம்முடைய உள்ளத்தை பார்த்தார் அவர், உள்ளத்தை கவர்ந்தவர் அவர். நம்மை பெயர் சொல்லி அழைக்க நம்ம வீட்டை தேடி ஓடி வந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதோ வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், என்னுடைய சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனுடைய வீட்டிற்குள் பிரவேசிப்பேன், அவனோடு கூட உட்கார்ந்து போஜன பானம் பண்ணுவேன், சம்பாஷிப்பேன், என்னுடைய காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்துவேன், என் ரட்சிப்பை கொடுப்பேன், காண்பிப்பேன் என்றெல்லாம் இறைவன் இப்படிதாங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் நேற்றும் என்றும் மாறாதவராக எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறார். ஜனங்களாகிய நாம் தான் என்ன பண்ணுகிறோம், இறைவனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் உலக சத்தம் அதிகமாக கேட்டு பழகின நாம் இறைவனுடைய சத்தத்தை கேட்க மறந்து போகிறோம். ஆகவேதான் அடிக்கடி சொல்லுகிறேன், தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில, பிரியமானவர்களே, உங்களை உருவாக்கினவர் யார் என்பதை கண்டுபிடிக்க தான் இந்த வேத புத்தகம் இருக்கிறது. பிரியமானவர்களே, பெரிய வேத புத்தகம் கையில சுமந்து கொண்டு போவதற்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல, மொபைல் போன்ல நீங்க பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் பேசுகிற தாய் பாஷையில அதை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமாய் டவுன்லோட் பண்ணலாம், பணமே நீங்க செலவு பண்ண தேவைங்க. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்திருக்கிறார். பெரியமானவர்களே, ஏன் கசக்கிறது? ஜனங்கள் மருந்து சாப்பிடுவதற்கு கசக்கிறது என்று சொல்வார்களே, அது போல இறைவன் கொடுக்கிற இந்த இலவசமான இந்த மீட்பை, ரட்சிப்பையை, கிருபையை, தயவை பெற்றுக்கொள்வதற்கு ஏன் இறைவனுடைய பிள்ளைகள் மறுக்கிறார்கள், அவரை மறக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. பெரியமானவர்களே, நீதியின் மேல் பசி மற்றும் தாகம் உள்ளவன் பாக்கியவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீதி என்பது இந்த உலகத்தில் கிடையாதுங்க. உங்களையும் என்னையும் படைத்த, வானத்தையும் பூமியையும் படைத்த, சராசரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவர் தான் நீதி உள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், நான் தான் உனக்கு நீதி, என்னுடைய நீதியின் மேல் உனக்கு பசி தாகம் ஏற்படும் என்று சொன்னால் என் அண்டையிலே வா, நான் கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகத்தை வாசி. நம்ம டிசைன் பண்ணினவர் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான பிரிண்டட் காப்பிங்க, ஹோலி பைபிள்.
பழைய ஏற்பாடு புத்தகம், புதிய ஏற்பாடு புத்தகம் என்று சொல்லி மொத்தம் 66 புத்தகங்களை உள்ளடக்கியது தான் இந்த பரிசுத்த வேதாகமம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம். நான் அடிக்கடி சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டிலே 10 விதமான கட்டளைகளை மோசஸ் அவர்களிடத்தில் இறைவன் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது 2 கட்டளைகளை அதை கற்பனையாக நமக்கு கொடுத்தார். அதையாகிலும் முதலாவது நீங்கள் படிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதில் இறைவன் என்ன நம்மை குறித்து சொல்லுகிறார், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில நீங்கள் எந்த பள்ளியில படித்தாலும், எந்த கல்லூரியில படித்தாலும், எப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் படித்தாலும், எந்த உபாத்தியாளர்களும், எந்த ப்ரொஃபசர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பேராசிரியர்களும் சொல்ல முடியாத காரியங்களை நம்முடைய தேவன் நம்மை படைத்த தேவன் நம்முடைய ஆவியை குறித்து, நம்முடைய ஆத்மாவை குறித்து, நம்முடைய சரீரத்தை குறித்து, நம்முடைய பர்சனல் லைஃபை குறித்து, குடும்ப வாழ்க்கையை குறித்து, கையின் பிரயாசத்தை குறித்து, தெய்வீக சுகத்தை குறித்து, தெய்வீக சமாதானத்தை குறித்து, தெய்வீக பாதுகாப்பை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய சந்ததிகளை குறித்து என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் பெரியமானவர்கள். அந்த புரிதல் வந்துவிட்டால் நிச்சயமாக நீங்கள் சந்தேகப்பட மாட்டீர்கள், பயப்பட மாட்டீர்கள், திகிலடைய மாட்டீர்கள். தைரியமாய் எந்த சூழ்நிலையையும் நீங்கள் எதிர்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல், அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பார் என்பதுதான் வரலாறு பிரியமானவர்களே. யாரோ ஒருவரை தெரிந்து கொண்டு, யாரையோ ஒருவரை ஆசீர்வதித்து, யாரையோ ஒருவரை தூக்கி நிறுத்திவிட்டு அவர் மறைந்து போனவர் இல்லைங்க. இன்றும் உங்கள் மத்தியில, என் மத்தியில இம்மானுவேல் என்னும் நாமத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. நேற்று இரவு 9:58 எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. நான் நன்கு தூங்கிவிட்டேன். 9 மணிக்கெல்லாம் நான் படுக்கை சென்று விடுவேன். படுக்கைக்கு சென்ற மாத்திரத்தில் 1, 2, 3 என்று 180 செகண்ட்ஸ் கவுண்ட் படத்துல நான் தூங்கிடுவேன். 3 நிமிடம். இறைவன் எப்படிதான் எனக்கு கர்த்தர் பிரியமானவனுக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு பிரியமானவனாய் நீங்கள் நான் நடந்து கொள்ளும் பொழுது தூக்க மாத்திரையெல்லாம் நான் பயன்படுத்த தேவையில்லை பெரியமானவர்களே. அப்படி நான் தூங்கிவிட்டேன். காலையில் எழுந்து வாட்ஸ்அப்பை பார்க்கும் பொழுது ஒரு நண்பர் அழுது கொண்டே ஒரு மெசேஜை போட்டிருக்கிறார். பாஸ்டர், நான் உங்களை சந்திக்க வேண்டும். நான் இந்து மார்க்கத்தில் பிறந்தவன், நிறைய பணம் இருக்கிறது, ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் என்ன செய்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். ஏதோ நான் இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போடுகிறேன் என்று அதோடு கூட முடிகிறது என்று அல்ல. அதை பயன்படுத்த வைக்கிறவரே நம்முடைய தேவன் தானே. யாரெல்லாம் பசியோடு கூட இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் தாகம் எடுக்கிறதோ, யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ, யாரெல்லாம் குழப்பத்தில் இருக்கிறார்களோ, வாழ்ந்தது போதும், இத்தோடு கூட என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என்று எண்ணுகிறவர்களுக்கு இந்த செய்தி போய் சேருகிறது. இதை எண்ணி பார்க்கும் பொழுது அவருக்கு நான் ஒரு நேரத்தை குறித்திருக்கிறேன். அவரிடத்தில் நான் இன்று போய் பேச வேண்டும் என்றும் நான் இருக்கிறேன் பெரியமானவர்களே. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவன் ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களை தூக்கி எடுத்து நிறுத்தி இந்த பூமி முழுவதுமே அவருடைய ரட்சிப்பினால் ரட்சிப்பை பெற்ற ஜனங்களாக இந்த பூமி முழுவதும் மாற வேண்டும். மக்கள் அப்படி வாழ வேண்டும். எங்க பார்த்தாலும் பாருங்க யுத்தம், எங்க பார்த்தாலும் ஜனங்கள், என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்பது போல எல்லா தேசங்களிலும் ஒரு தேசத்திற்கும் எப்படிப்பட்ட யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெரியமானவர்களே. தேவன் நமக்கு எவ்வளவு அழகாக நமக்கு பாதுகாப்பு வளையத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கதான் இப்படிப்பட்ட தேவன் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு அவர் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை, மாற்று கருத்து இல்லை பெரியமானவர்களே. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என்று வருகிறது. எவ்வளவு அழகாக பேசுவார் பாருங்க. விடவே மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொருவரையும் சந்திக்கக்கூடிய தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் பெரியமானவர்களே. அவரிடத்தில் சொல்லுகிறார் இறைவன், என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். ஆபிரகாம் இடத்துல சொன்னார், நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடியே இந்த கானான் தேசத்துல உன்னுடைய சந்ததி வந்து வாழும் என்று சொல்லி, எகிப்து தேசத்துல 400 வருஷங்கள் 4 தலைமுறையாக அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களே மோசையை தெரிந்து கொண்டு தேவன் அந்த பாருங்க, அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க.
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியதான் விடுதலை நாயகனாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். கல்லுவாரி சிலுவையில அவர் சும்மா அப்படியே கண்களை மூடி அப்படி மறிக்கவில்லைங்க. உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டவராய், உங்களுடைய என்னுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டவராய், உங்களுடைய என்னுடைய தரித்திரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டவராய், நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு, நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக தான் கல்லுவாரி சிலுவையில அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஆகவே இந்த தேவனை நாம் நிச்சயமாக மறந்து போகாமல் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவருக்கு மனதுக்கு பிடித்தபடி நாம் வாழும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் ஒரு நண்பனோடு கூட பழகுகிறது போல அவர் நம்மோடு கூட பழகுகிறார் என்பதுதான் வரலாறு சொல்லுகிறது பிரியமானவர்களே. என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். மனுஷர்கள் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னா நாளைக்கு மறந்துடுவாங்க. ஏன் அடுத்த நிமிஷமே மறந்துடுவாங்க. நான் சொன்னேன், எப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றாரு, மோசேஸுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா, அதையே நான் உனக்கும் சொல்றேன். நீங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு நான் கொடுப்பேன் இல்லை, கொடுத்தேன்னு சொல்லிட்டு பாஸ்டர்ஸ்ல பேசுறாரு. வனாந்தரமும் எந்தெந்த இடங்களெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு மார்க் பண்றாரு பாருங்க. வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான எல்லைகளை குறிக்கிறார் பாருங்க. நம்ம வந்துட்டு ஒரு 1/4 கிரவுண்ட் இருந்தா போதும், வீடு கட்டிக்கலாம். ஒரு 1/2 கிரவுண்ட் இருந்தா போதும், அது பெருசு. 1 கிரவுண்ட் இருந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க விஸ்தாரம். அதுக்கு உதாரணமாக நம்முடைய தரித்திர சிந்தையெல்லாம் தூக்கி போடணும்னு சொன்னா ஆதியாகம புஸ்தகத்துல முதல் 3 அதிகாரங்களை வாசித்தாலுமே தேவன் மனுஷன் மேல வைத்த அளவிட முடியாத அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும். ஏதேன் தோட்டம் என்பது சாதாரண ஒரு கிரவுண்ட்ல ஏற்படுத்தி கொடுத்த ஒரு தோட்டம் அல்லங்க, பெரிய தோட்டம். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று எப்படி இந்த திசைகள் 4 பக்கமும் பிரிந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட விசாலமான தோட்டத்தை ஒரு குடும்பத்திற்கு தேவன் ஏற்படுத்தி தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த தோட்டத்திற்குள்ள என்னவெல்லாம் வைத்தார் என்பதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நீ 5வது வசனம் இப்படியாக வருகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இது அவருடைய வாக்குத்தத்தம். நீங்களும் நானும் இந்த பூமியில வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் மோசஸ் அவர்கள் 120 ஆண்டுகள் வாழ்ந்து கண்களை மூடினார் என்று பார்க்கிறோம். இந்த மோசஸ் என்ன விரும்புகிறேன் தெரியுமா? நோவா அவர்களிடத்துல இறைவன் பேசும்பொழுது மனுஷனுடைய ஆயுசு காலம் 120 என்று சொல்லுகிறார். 120 அவர் சொன்னார் பாருங்க. அதை நான் கெட்டிமா பிடிச்சுக்கிட்டேன். அப்போ நான் இறைவன் சொல்லப்பட்டபடியே என்னுடைய ஆயுசு நாட்களை அவர் தீர்மானித்திருக்கிறார். 120 ஆண்டுகள் மேக்சிமம் நாம் வாழணுங்க. அவருடைய பலத்தோடு, அவருடைய தெய்வீக சுகத்தோடு, அவருடைய தெய்வீக பாதுகாப்போடு கூட வாழணும். அப்படி வாழும் பொழுது இந்த பூமியில 120 ஆண்டுகள் நாம் வாழ முடியும். மோசே அவர்கள் 120 ஆண்டுகள் வாழ்ந்து கண்களை மூடினார் என்று பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 90வது சங்கீதம் என்று நினைக்கிறேன். அதில் மோசேஸ் அவர்கள் சொல்லும் பொழுது மனுஷனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதினால் 80 வயது வரைக்கும் வாழலாம். அப்படி வாழ்ந்தாலும் அவர்களுடைய அந்த பலன் வந்துட்டு மிகவும் சஞ்சலமும் வருத்தமுமாய் இருக்குமே என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் அது. ஆனால் சொன்ன அவரு அதற்கு மேலாக 40 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர்தான் நம்முடைய பலன். அவர்தான் நமக்கு ஆபிரகாமிடத்தில் சொல்லும் பொழுது நான் உனக்கு மிகுந்த பலனும் கேடகமுமாய் இருக்கிறேன், பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. இந்த பொல்லாத உலகத்துல பொல்லாத மனிதர்கள் பேசுகிற அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டு 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 பயந்து நடுங்குகிறோம். பயப்படவே தேவையில்லை, யாரை குறித்து பயப்பட தேவையில்லை. நான் ஒரு பயங்கரமான பயந்தாங்கொழி. சின்ன வயசுல ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த பயம் எங்க போச்சு, அந்த பயத்தின் ஆவி எங்க போச்சுன்னு எனக்கே தெரியல. ஏனென்றால் இறைவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் அன்பின் ஆவியையும் தைரியத்தின் ஆவியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த இறைவனை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது நாம் நிச்சயமாக மோசஸ் அவர்கள் வாழ்ந்தது போல யோசுவா 110 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் சாப்பிடுகிற அந்த உணவு உங்களுக்கு சக்தியும் போஷாக்கும் கொடுக்கும் என்று நான் சொல்ல முடியாது. அதுக்கு நான் உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. அந்த அளவிற்கு கெட்டு போய்விட்டது. ஆனால் இந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா இந்த உணவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. அந்த அப்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள் நிச்சயமாக குறைந்தது 120 ஆண்டுகள் வாழ்ந்து முடிக்க முடியும். பெரியவர் எதற்காக வாழ்கிறோம்? சொத்து சேர்ப்பதற்காக இல்லைங்க, இறைவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக என்னை தொட்டு
ஆசீர்வதித்து எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் உங்களை தொட்டு உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, இப்படிதான் இந்த முழு உலகமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறைவன் பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போலவே உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாருங்க சொல்ல முடியும்? கணவன் மனைவி சொல்ல முடியுமா? தகப்பன் தாயிடத்தில் தான் பெற்ற பிள்ளைகள் சொல்ல முடியுமா? நண்பர்கள் சொல்ல முடியுமா? உறவினர்கள் சொல்ல முடியுமா? அரசாங்கம் சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியும். எல்லாம் பார்த்தாச்சு. உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும், எனக்கும் அந்த அனுபவம் நிறையவே இருக்கிறது. யாரையும் நம்ப முடியாதுங்க. நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்தினான். நானும் உன்னுடைய நாசிலே என்னுடைய சுவாசத்தை வைத்திருக்கிறேன், நீ என்னை நோக்கி பார், உனக்குள்ள இருக்கிற ஜீவன் என்னுடையது. இந்த வார்த்தையை வாசி. இப்பொழுது கொஞ்ச நேரத்தில் வரப்போது பாருங்க, எவ்வளவு அழகா தேவன் எவ்வளவு அழகா யோசுவாவிடத்தில் பேசுகிறாரு பாருங்க. பலன் கொண்டு திடமனதாயிரு. மோசஸ் அவர்கள் இறந்த பிறகு யோசுவா அவர்கள் மிகவும் கலக்கமுற்றவராய் போய்விட்டார். அவருடைய ஒரு அண்ணன் கூட இருந்தது போல அவர் யோசித்திருப்பார், ஒரு ஆவிக்குரிய தகப்பன் கூட இருந்தது போல அவர் வாழ்ந்திருப்பார் யோசுவா அவர்கள். அவருடைய உள்ளம் எப்படி கலங்கி இருந்தது, எவ்வளவு ஒரு பலகீனப்பட்டிருந்தது. அவரை உண்டாக்கின உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு தெரிந்திருக்கிறதே. பிரியமானவர்களே, சொல்லுகிறார் பாருங்கள், பலன் கொண்டு திடமனதுள்ளவனாயிரு, திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். உன்னை வச்சு நம்ம பெரிய திட்டம் வச்சிருக்கிறோம்ப்பா. கானான் தேசம் என்பது சிறிய தேசம் அல்ல, அது ஒரு பெரிய தேசம். 12 கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பை இந்த மனுஷன், தேவ மனுஷனாகிய யோசுவாவிடத்துல தேவன் அந்த பொறுப்பை கொடுக்கிறார். பெரிய மாணவர்களே, உங்களை கொண்டும் என்னை கொண்டும் நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் பலவிதமான கனவுகள் கண்டு கொண்டிருக்கிறார். பல விதமான பிளான், ஸ்கீமை மனசுல வச்சிருக்கிறார். பெரிய மாணவர்களே, அது நீங்கள் நான் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து வேதவசத்தை வாசிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவனை அநேக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பெரியமானவர்களே, நீங்களும் நானும் வர 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 விருத்தி அடைய முடியும். பெரியமானவர்களே, அதை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சி பொங்கும். பெரியமானவர்களே, இதையெல்லாம் யாரோ இந்த உலகத்துல கொடுக்கிறவர்கள் நிமித்தம் ஒரு சிலர் பணக்காரர்கள் ஆகிறார்கள். ஆனால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை வைத்து நாம் பெரியவர்களாக வளரும் பொழுது நிச்சயமாக எப்படி நம்முடைய முற்பதங்களை எல்லாம் நாம் நினைவு கூறுகிறோமோ அதே போல நமக்கு பிறகு வருகிற சந்ததியை நம் அனைவரையும் நினைவு கூறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பிரியமானவர்களே, 7வது வசனம் இப்படியாக வருகிறது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. தேவன் கொடுத்தார் பார்த்தீங்களா, அந்த 10 கட்டளைகள், தேவனுடைய வார்த்தைகள், 66 புத்தகங்கள் கொண்ட இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற நியமங்கள் யாவையும் நாம் என்ன செய்யணுமா, கவனிக்கும் பொழுது அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நம்முடைய வாயில வைத்திருக்க வேண்டுமா. வாயில வைத்திருந்து 8வது வசனம் இப்படியாக, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும், எல்லாரும் சொல்லுங்க, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. ஒரு வாத்தியார் எப்படி பிள்ளைகளுக்கு வந்து எப்படி பாஸ் பண்றது என்ற நிறைய ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எளிமையா புரிய வைப்பாங்க. அதே போல பாருங்க, தேவன் நீ சக்சஸ் ஆகணும், உன்னுடைய வாழ்க்கையில நீ வெற்றி சிறந்த ஒரு மனுஷியாக வர வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுகிறபடி நீ செய்ய கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் என்னுடைய வார்த்தையை தியானம் செய்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். இதுதாங்க இந்த 9 வசனங்கள்ல நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாராங்க. யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. அதனால்தான் நான் கிட்டத்தட்ட 19வது வயதுல இருந்து பல மாநிலங்களுக்கு சென்று என்னுடைய வியாபாரத்தை செய்ய ஆரம்பித்தேன். அதே போல ஊழியத்திற்காகவும் பல இடங்களுக்கு சென்று இந்தியா முழுவதும் இலங்கையிலும் நான் சென்று ஊழியம் செய்திருக்கிறேன். எத்தனை முறை ரயில் பயணம், பஸ் பயணம், ஏரோப்ளேன் பயணம், எத்தனை விதமான பயணத்தில் மேற்கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் broken, not even a small scratches on my skin, on my body. ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர், நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். உன்னோட கூட இருப்பேன். ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொன்னவர், ஐ ஆம் என்று சொல்லுகிறவர்
இருக்கிறவராகவே இருக்கிறவராக இம்மானுவேல் என்னும் நாமத்தில் இந்த நாளில உங்களோடும் என்னோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நம்முடைய கையின் பிரயாசத்தோடும் கூட தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும் அல்லவா? எத்தனையோ நண்பர்கள் நம்மோடு கூட இருக்கணும், அவங்களோட பேசலன்னா தூக்கமே வரமாட்டேங்குது. சில டைம் பாஸ் பண்ணுறதுக்காக சும்மா தானே இருக்குது ஃபோன் சொல்லிட்டு எடுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, கதைச்சு கொண்டே இருப்பாங்க. இறைவனோடு கூட கதைக்கலாமே, இறைவனோடு கூட பேசலாமே. இறைவன் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்லுகிறாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அப்படி என்று சொல்ல அவர் நம்மோடு தானே இருக்கிறார், நம்மோடு கூட தானே நடந்து கொண்டு இருக்கிறார். வெளியில போகும்பொழுது திரும்ப வரும்பொழுது எப்படிப்பட்ட பாதுகாப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அருமையான உணவை கொடுக்கிறார், அதை ஆசீர்வாதத்தை உட்கொள்ள என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவன் நீ, எனக்கு பிரியமானவள் நீ, ஆகவே உனக்கு நல்ல நித்திரையை, சமாதானமுள்ள நித்திரையை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இதற்காக தான் இந்த வேத புத்தகம் நமக்கு தேவைப்படுகிறது பிரியமானவர்களே. சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த உலகம், சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த உலகம். இப்படிப்பட்ட உலகத்தில் நீங்களும் நானும் சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் எடுத்த ஆயுசு நாட்களை உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அவரை ஏன் நாம் இருக்க பற்றி கொள்ளக்கூடாது? அவர் நம்மை பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார். நாம் அவரை பிடித்துக் கொண்டு இருக்கிறோமா என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் இந்த காலை வேளையில பிரியமானவர்களே. யோசுவாவை குறித்து யோசுவாவின் புஸ்தகம் முதல் அதிகாரத்திலே முதல் 9 வசனத்தை நாம் ஒரு இன்ட்ரடக்ஷனாக இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நாட்களிலே ஒரு வாரத்திற்குள்ளாக யோசுவா அவர்களை கொண்டு இறைவன் எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் மோசேயை கொண்டு செய்த அற்புதங்களைப் போலவே யோசுவா அவர்களை கொண்டு எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தார் என்று நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். யோசுவாவுக்கு உடன் ஊழியக்காரராக காலேப் என்பவரும் வருகிறார். என்னுடைய பெயர் மோசஸ், என்னுடைய 2 பிள்ளைகளுடைய பெயர் யோசுவா, காலேப் என்று வைத்ததற்கு காரணம் கூட இந்த மோசஸுடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவருடைய அர்ப்பணிப்பு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவருடைய ஊழியங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவருடைய குடும்ப பின்னணி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் பிறந்த மாத்திரத்தில் எப்படிப்பட்ட கஷ்டங்களை மோசஸ் அவர்கள் சந்தித்தார் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடிந்தது. அவர் மூலமாக ஒரு பெரிய மக்கள், பெரிய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு. அதே போல் என்னால் கொண்டு வர முடியும் என்று இறைவனிடத்தில் கேட்டு ரட்சிக்கப்படாத என் குடும்பத்தில் இருந்த அனைவரும் இன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களே. என் தாய்க்கு, என்னுடைய சகோதரர்களுக்கு எல்லாம் என்னுடைய கையிலே நான் ஞானஸ்நானம் கொடுத்தது உண்டு பிரியமானவர்களே. மோசஸ்க்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு சொல்லி, ஒரு சம்பந்தம் இல்லை, நிறைய சம்பந்தங்கள் உண்டு. மோசஸ் அவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள், எனக்கும் 2 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். 2 ஆண் பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பாகவே என் தேவன் திருமணமான அந்த ஒரு சில நாட்களில 2 பிள்ளைகளை, எனக்கு ஆண் பிள்ளைகளை கையில கொண்டு வந்து காண்பித்தார். 2 ஆண் பிள்ளைகளா? பெண் பிள்ளை இல்லையா? இல்லை, 2 ஆண் பிள்ளைகள். அப்படி என்றால் மோசஸ் அவர்களுக்கு பிறகு யோசுவா எப்படி உங்களுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தாரோ, அவரோடு கூட இணைந்து காலேப் அவர்கள் எப்படி ஊழியம் செய்ய ஆரம்பித்தாரோ, அதே போல அந்த என்னுடைய 2 ஆண் பிள்ளைகளுக்கும் யோசுவா மற்றும் காலேப் என்று பெயரை வைப்பேன் என்று நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய மனைவி என்ன சொன்னாங்க, நீங்க யோசுவான்னு வைங்க, நான் ஆலன் சேர்த்துக்கிறேன், ஆலன் ஜோஷுவான்னு வைப்போம். நீங்க காலேபன் வைங்க, நான் வந்துட்டு கென்னத் காலேப்னு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த அந்த 2 பெயரை நாங்கள் சேர்த்து ஆலன் ஜோஷுவா மற்றும் கென்னத் காலேப் என்று வைத்திருக்கிறோம். மோசஸுக்கும் மலைக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. மோசஸ் அவர்களிடத்துல தேவன் மலையில பல நாட்கள் சந்தித்து தனிமையிலே பேசி இருக்கிறார். ஒரு நண்பனிடத்தில் பேசுகிறது போல எனக்கும் மலைக்கும் சம்பந்தம் உண்டு. நான் இருக்கிற இந்த வீடே மலையின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறது. மலையின் மேல் உள்ள பட்டினம் மறைந்திருக்க மாட்டாதே என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நிரூபித்திருக்கிறார் பெரியமானவர்களே. ஏர்போர்ட்டுக்கு எதிரில், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு எதிரில் இருக்கிற இந்த சிறிய மலை திருசூலம் மலையில 7 ஆண்டுகள் நானும் என்னுடைய நண்பர்களும், அதாவது விசுவாச நண்பர்களும் வந்து ஒவ்வொரு மாதமும் 7 ஆண்டுகள் தொடர்ந்து 7 into 12 84 months கண்டினியூவாக நாங்கள் வந்துட்டு ப்ரேயர் பண்ணுவோம், ஃபாஸ்டிங் ப்ரேயர். அதற்கு ஈடாக என் தேவன், அவர் ஒருவருக்கும் கடனாளி அல்லவே. இந்த மலையில வந்து என்னை தேட வந்திருக்கிறியே, காலையிலிருந்து இந்த மாலை அந்தி சாய்கிற வரைக்கும் என்னை துதித்து கொண்டிருக்கிறாயே, ஜெபித்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு நான் செய்கிற பலன் இதுதான், கைமாறு இதுதான் சொல்லி இந்த இடத்துல அருமையாக எங்களுக்கு நிலத்தை வாங்க கிருபை செய்தார். 10 மாதத்திற்குள்ளாக வீடை கட்ட கிருபை செய்தார். 27 ஆண்டுகளாக எங்களுடைய சொந்த வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு திருமணம் ஆன பிறகு வாங்கின வீடுங்க. அதுக்கு முன்பாக எங்களுக்கு சொந்த இடம் கூட கிடையாது.
வாடகை வீட்டிலேயே நான் என்னுடைய 33வது வயது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தவன். இப்பொழுதுதான் கடந்த 27 ஆண்டுகளாக சொந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரியமானவர்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் அல்ல, கிரியை செய்கிற தேவனால் அவருடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது பெரியமானவர்களே. தயவு செய்து யார் மேலேயும் கண்ணும் போடாதீங்க, யாரையும் கண்ணோக்கி பார்க்காதீங்க. பிச்சைக்காரர்களைப் போல எனக்கு உதவி செய்யும் என்று கேட்காதீங்க. கேட்பதற்கு முன்பாகவே உங்களுடைய யோசனை இந்த இடத்துல தோன்றுகிறது பாருங்க. நாம் யோசிப்பது நம்முடைய வாயிலிருந்து சொல் பிறப்பதற்கு முன்பாகவே உன் தேவை, உன்னுடைய எண்ணங்கள் என்ன என்பதை நான் கேட்டிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாருங்க. ஆகவே இந்த இறைவனிடத்தில் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு நாளும் நீங்கள் அப்படிப்பட்ட சாட்சியை சொல்ல முடியாது பெரியமானவர்களே. மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனத்துல இப்படியாக வருகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தயவு செய்து மலை பிரசங்கத்தை வாசியுங்கள் பெரியமானவர்களே. இயேசுவானவர் தன்னுடைய வாயிலிருந்து பேசினாரே முத்தான வார்த்தைகளை, அவைகள் முத்தானது மட்டுமல்லைங்க, பொன்னான வார்த்தைகள், வைரம், அப்படிப்பட்ட வார்த்தைகள், பொன்னான வார்த்தைகளை, முத்தான வார்த்தைகளை, வைரமான அந்த வார்த்தைகளை வாசியுங்கள். வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும், நம்பிக்கை வரும், தைரியம் வரும். அதோடு கூட தேவனுடைய கிருபையும் உங்களுக்கு பெருகும் பெரியமானவர்களே. நான் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை பெருகை வையகம் என்பதை தவிர வேற எந்த விதமான மாற்று கருத்து எனக்கு இல்லை பெரியமானவர்களே. இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகெங்கிலும் தேவ ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 2200 பேருக்கு மேல் என்னுடைய யூடியூப் சேனலில் வியூ பண்ணி பார்த்திருக்கிறீர்கள். அதற்காக இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் பெரியமானவர்களே. நான் முதல் முறையாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க என்ற சொல்லுகிறது. இட் இஸ் நாட் த பிஸ்னஸ், இட்ஸ் அப்சல்யூட்லி கிரேஸ் ஆஃப் காட். என்னுடைய மனசுல ஒன்று தோன்றுகிறது, நீங்கள் பெற்றுக்கொண்ட, எப்படி நான் சொன்னேன், நான் பெற்றுக்கொண்ட இந்த இன்பத்தை பெருக வையகம் என்று சொன்னேனோ, இறைவன் உங்களோடு கூட பேசுவார் என்று சொன்னார். பயப்படாமல் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஸ்டேட்டஸ்ல வைங்க. 4 பேர் நல்லா இருக்கட்டும். 4 பேர் நல்லா இருக்கும் பொழுது நாடு நல்லா ஆகும், இந்த உலகம் நல்லா ஆகும், யுத்தங்கள் ஓயும் பெரியமானவர்களே. தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அதற்கு நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது பெரியமானவர்களே. செல்ஃபிஷா நம்ம வாழவே கூடாது. எப்படி தேவன் வந்துட்டு சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எல்லாரும் நல்லா இருக்கணும் என்பதுதான் அவருடைய விருப்பம். ஆகவே நீங்களும் நானும் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை, இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர வேண்டுமாய் நான் கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு சில தினங்களில் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பேன். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, காட் பிளெஸ் யூ என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். பாய் பாய்.